மூணார் மாட்டுப்பட்டி எஸ்டேட்டில் இளம்பெண்ணை கணவரின் நண்பரின் வீட்டில் இறந்த நிலையில் கண்டனர். தோட்ட தொழிலாளியான காளி செல்வத்தின் மனைவி லட்சுமி தான் மரணமடைந்தது. மாட்டுப்பட்டி எஸ்டேட் டாப் டிவிஷனை சேர்ந்த முனியாண்டி என்பவரின் வீட்டில்தான் இறந்த நிலையில் காணப்பட்டது. 2 நாட்களுக்கு முன்புதான் காளி செல்வம் மனைவி லட்சுமியுடன் முனியாண்டின் வீட்டிற்கு வந்தது. கடந்த தினம் இரவில் வேலை உள்ளதாக கூறி காளி செல்வம் வீட்டில் இருந்து சென்றார். காலை லட்சுமி வீட்டில் இறந்த நிலையில் காணப்பட்டதாக முனியாண்டி எஸ்டேட் மேனேஜ்மெண்டிற்கு தெரிவித்தார். தொடர்ந்து மேனேஜ்மெண்ட் மூணார் காவலர்களுக்கு தகவல் தெரிவித்தது. இந்த அக்கா அவங்க வாடகைக்கு வந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முதல் போன 15 திங்கக்கிழமை தான் எங்கள் வீட்டுக்கு வாடகைக்கு வந்தாங்க. அவங்க அப்போ இருந்து இந்த பிள்ளை ஒரே லைன்ஸில் முதல் தெரியும் எனக்கு. அதனால நல்லா பேசி பழம். செவ்வாய்க்கிழமை ஒரு 11:30 மணி இதுக்குள்ளே இருக்கும். எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பல ஆஸ்பத்திரி போகிறோம் தான் கிளம்புனாங்க. அது நான் மாத்திரை சாப்பிட்டெல்லாம் பார்த்ததே இல்லை. நான் கேட்பேனா டெய்லி மாத்திரை சாப்பிட்றேன்லாம் இந்த பிள்ளை சொல்லுவா. நாங்கள் கேட்போம், சாப்பிடவே மாட்டா. அப்போ எங்கள் பிள்ளைய கூட தான் நைட்டெல்லாம் படுப்பா. நான் கேட்பேன் பகலில் என்னமோ சாப்பிட்டேங்கான்னு சொல்லுவா. ஆனால் மாத்திரை சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குக்கான்னு சொல்லுவா. அப்புறம் தண்ணி எல்லாம் 1 லிட்டர் தான் குடிக்கணுங்க, அளந்து தான் குடிக்கணும்னு சொல்லுவா. அப்புறம் வந்து கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த கையும் இந்த காலும் வராது. லெஃப்ட் கையும் லெஃப்ட் காலும் ஒன்றுமே செய்ய முடியாது. இல்லை நிற்கலாம் முடியும், ஆனால் அந்த கையை காலை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம நார்மலாக இந்த கையிலலாம் ஒன்றும் பிடிக்க முடியாது. இந்த காலை வச்சு பையா மேலே ஏறினா வந்து எங்கள் வீட்டுக்கு வரையிலேயே அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி வரையில் 2 மணி நேரம் ஏறி வந்திருக்கா செப்பில். நல்லதண்ணியை சேர்ந்த லட்சுமியும் தமிழ்நாடை சேர்ந்த காளிசெல்வமும் சில நாட்களாக ஒன்றாக தங்கி வந்தனர். சில நாட்களுக்கு முன்பு வரை மூணார் காலனியில் தான் இவர்கள் வாடகைக்கு தங்கியிருந்தனர். இதற்கிடையே முனியாண்டியை அறிமுகமாகி இவர் சொந்த வீட்டிற்கு இவர்களை அழைத்து சென்றுள்ளார். ഒരു സ്ത്രീ മരിച്ചു കിടക്കുന്നതായിട്ട് വിവരം കിട്ടിയിട്ട് എൻ്റെ സ്റ്റേറ്റിലെ സൂപ്പർവൈസറുടെ മൊഴി അടിസ്ഥാനത്തിൽ കേസെടുത്തിട്ടുണ്ട്. അത് ഈ ലേഡി നല്ലതള്ളിയിൽ താമസിക്കുന്ന ലക്ഷ്മി എന്ന് പറയുന്ന ലേഡിയാണ്. അവർ അവരുടെ ഇപ്പോഴത്തെ ഭർത്താവിൻ്റെ കൂടെയാണ് ഈ ലൈൻസിലെത്തിയെന്നാണ് അറിയാറ്റുള്ളത്. മരണകാരണത്തെക്കുറിച്ച് കൂടുതലായിട്ട് അന്വേഷണം നടത്തി വരികയാണ്. உடல் பிரேத பரிசோதனைக்காக இடுக்கி மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றப்பட்டது. மரணத்தில் மர்மம் உள்ளதா என்பதை குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஃபாரன்சிக் அதிகாரிகள் உட்பட உள்ளவர்கள் சம்பவ இடத்தில் பரிசோதனை நடத்தினர். காளி செல்வத்தையும் முனியாண்டியையும் காவலர்கள் கஸ்டடியில் எடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.